ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ரீடிங்காக இருக்க போகுது அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாம். பவர்ஃபுல்லான ரீடிங் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு, அதாவது இப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மனசுக்குள்ளார இந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இவங்க நிஜமாகவே நம்மளை விரும்புகிறாங்களா இல்லை நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். சப்போஸ் லவர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இப்போது பிரிஞ்சிருக்கீங்க, அதாவது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கும்போது ரீயூனியன் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்மளுடைய ரீடிங்கில் நம்ம 4 டைப்பாக பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது, அவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது, அதே போல் பைல் 1 பைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இதுலேயே உங்களுக்கான எல்லா விதமான சொல்யூஷனும் கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, இப்போது ரீடிங்குள்ளே போயிடலாம். உங்களுடைய பர்சனை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அவங்களுடைய முகத்தை நினச்சிக்கலாம், அல்லது அவங்களுடைய பெயரை கூட நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. பிரபஞ்சத்தை நம்புங்க, கண்டிப்பாக அவங்க உங்களை கைவிடவே மாட்டாங்க. சரி, இது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படிங்கும்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதிலேருந்து இப்போ ஒரு 6 கார்டு எடுத்துக்கலாம். உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். கார்டு நல்லா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எடுத்தோடனேயுமே நல்ல கார்டு தான். உங்களுடைய எனர்ஜி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சன்கிட்ட இருந்து சீக்கிரமாக ஒரு நல்ல செய்தி வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவிக்கிறீங்க. அந்த ஒரு நியூஸ்க்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிற சந்தேகத்தில் நீங்கள் அவங்கள ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஏதாவது நமக்காக மெசேஜ் பண்ணிக்காங்களான்னு பார்க்கலாம். அதே போல் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒன்று அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வருமா அப்படின்ட்டு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, இவங்களுடைய பர்சன் ஒரு நல்ல செய்தியோடு சீக்கிரம் வருவார் தான், சரிங்களா? ஆனால் என்ன நிதானம் பிரதானம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் உங்களுக்கு அந்த செய்தி வரும். இருந்தாலும் அது நிலையானதாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போது அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் சஃபர் ஆக கிடையாது. உங்களுடைய வேலையில் நீங்கள் கருத்தங்கண்ணியமாக தான் இருக்கிறீங்க. அதாவது நமக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க. அதை விட நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போ நீங்கள் குயின் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்புக்கும் உங்களுடைய எக்கனாமிக்கலுக்கும் நீங்கள் ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிறது கிடையாது. அது வேறு இது வேறுன்னு பிரித்து பார்க்குறீங்க. ஏன்னா அதே நினச்சிட்டு இருந்தால் நமக்கு வாழ்வாதாரம் கெட்டு போயிடுங்கிற அளவுக்கு உங்களுடைய மைண்டு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க. பொருளாதாரமும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்கனாமிக்கல் ரீதியாக இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகே, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூப்பரான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது
உங்களுடைய பர்சன் இப்போ நோ காண்டாக்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக அவர்கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தி வரும், நீங்கள் சந்தோஷப்படும்படியான செய்தி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு மற்றதெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் உங்களுடைய வேலையாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் நீங்கள் அதை கான்சன்ட்ரேஷனோடு பண்ணுங்கள், சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டும் அதை வந்துட்டு நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க. அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சொல்லுவார், சரிங்களா? சூப்பர். மெஜிஷியன் கார்டு, இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? இந்த கார்டு வந்துட்டா அப்படின்னாவே நமக்கு என்ன வேணுமோ அது வந்து கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்கனாலும் அது வந்து நடக்கும். நீங்கள் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே ஏற்கனவே வந்துட்டு டெய்லியும் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அவர் நமக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காரா அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அது செக் பண்ணுறீங்க. அதே போல் ஏதாவது மிஸ்டு கால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து நீங்கள் அவர் பண்ணணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்போவுமே நம்ம அது இல்லை இது இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து செஞ்சு தராது. அது நமக்கு வேணும் அல்லது நம்மக்கிட்ட இருக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நிறைவேற்றி தரும். ஸோ இந்த மெஜிஷியன் கார்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க உங்களுக்கு கால் பண்ணணும் அல்லது இப்போ கால் பண்ணிட்டாங்க, நீங்கள் அவங்க கூட பேசிகிட்ருக்கீங்க அல்லது நேரில் பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நடக்கும். அதுவும் கரெக்டாக சொல்லணுன்னா காலையில் தூங்கி எழுந்ததும் நீங்கள் உங்களுடைய பெட்லேயே உட்காந்துட்டு கூட அவங்க உங்களுக்கு கால் பண்ண மாதிரியும் நேரில் மீட் பண்ண மாதிரியும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அல்லது தூங்கிறதுக்கு முன்னாடி நல்ல தூக்கம் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தூங்கும்போது உங்களுக்கு அடுத்த நாளே குட் நியூஸ் வந்து கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த கார்டு வந்து நானாக செலக்ட் பண்ணல, அதுவே ஓப்பன் ஆகிட்டு வந்து விழுந்தது. இது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இப்போது நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க இல்லையா அந்த பிரிவான ஒரு நிலை, அது வந்து சீக்கிரமாக வந்து மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கு வேறு எந்த ஒரு உதாரணமும் வேண்டாம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ன இந்த எல்லா கார்டுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க வந்திருக்கு. நீங்கள் தேவையில்லாமல் வந்து குழப்பிகிட்ருக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ரீயூனியன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். சரி, இது உங்களுடைய கரண்ட் எனர்ஜி. இப்போது அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, அவங்களுடைய மனசில் நீங்கள் வந்துட்டு இப்போது எப்படி இருக்கீங்க, உங்களை அவர் காண்டாக்ட் பண்ணலாங்கிற எண்ணம் அவருக்கு தோணுதா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துருவோம். உங்களுக்கு எடுத்த மாதிரி அவருக்கும் ஒரு 6 கார்டு வந்து எடுத்து பார்த்துடலாம். எடுத்தோடனே 2 கார்டு விழுகுது. சரி, என்னன்னு பார்க்கலாம். 3 கார்டு, ஓகே, 4 கார்டு வந்துடுச்சு. இந்த 2 கார்டு எடுத்துக்கலாம். எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லைங்க. உங்கள் கரண்ட் எனர்ஜிலையும் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நீங்களாக போட்டு ஏதாவது குழப்பிக்கிறது தான். அவருடைய கரண்ட் எனர்ஜிலையும் பார்த்திங்கன்னா அவருடைய மனசில் நீங்கள் வந்து லவ் பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போது நீங்கள் ஒன்றா சேர்ந்து போன இடம், அது சினிமாவாக இருக்கலாம், பார்க்கு, பீச், எதுவாக வேணால் இருக்கலாம், எங்கேயாவது அவுட்டிங் கூட நீங்கள் வந்துட்டு போயிருக்கலாம். அந்த நினைவுகளெல்லாம் அவர் வந்து பாடாப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலான்னு மொபைல் எடுக்கிறாரு, ஆனால் டைப் பண்ணுறாரு, டைப் பண்ணாமல் இருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் தாண்டி அவர் வந்து உங்களை ரொம்ப டீப்பாக வந்துட்டு விரும்புகிறாரு. அவர் அடிக்கடி வந்து அந்த பழைய நினைவுகளை வந்து அசை போட்டுகிட்டே இருக்கார். உங்கள் கூட ஹாப்பியாக இருந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் நினச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். இப்போது ஏன் வந்து அவர் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பிரித்து பார்க்க தெரியுது. அதாவது எக்கனாமிக்கல் வேறு, லவ் ரிலேஷன்ஷிப் வேறு. ஸோ வந்து நம்ம ஸ்டேபிளாக வாழணுன்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு செப்பரேஷன் வந்து உங்களுக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு வந்துட்டு அது பேலன்ஸ் பண்ண தெரில. உங்கள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை உங்களே நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கும்போது எங்கே நம்ம லைஃப்பில் வந்துட்டு சரியாக செட்டில் ஆக மாட்டோமோ, அவங்கள சரியாக பார்த்துக்க மாட்டோமோ, அதாவது உங்களை வந்துட்டு சரியாக பார்த்துக்க மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாரு, புதுசாக வந்து கற்றுக்கிறாரு. இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி வந்துட்டு உங்களை ஜாலியாக அவர் சந்தித்து பேசிகிட்டு இருக்கலாம். ஈவினிங் டைமு, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்துட்டு உங்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அவருக்கு இப்போ என்ன தோணுதுன்னா,
ஒரு பொருளாதார ரீதியாகவும் உங்களை நல்லா வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்குது. ஏன்னா பாருங்கள், நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகணும் லைஃப்பில். அது வந்து ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், இப்போ மேரேஜ்க்கே வந்து பணம் நமக்கு தேவைப்படுது சரிங்களா. நம்மளோட லைஃப்க்கு வந்துட்டு பணம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையும் அதையும் தாண்டி அவர் பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 2-3 பிஸ்னஸ் வந்து செய்யறதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். ஏன்னா மணி நீடு அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாரு சரிங்களா. நிறைய புது புது விஷயங்கள் வந்து கற்றுக்கணும், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காக தான் வந்துட்டு அவர் உழைக்கிறாரு, உங்களுக்காக தான் வந்துட்டு பணம் சேர்த்துறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷனை வந்து குறிக்குது. ஸோ இங்கே நமக்கு எக்கனாமிக்கலாக ஸ்டேபிள் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது சீக்கிரமாகவே அந்த செலிப்ரேஷனும் வரும். மேபி வந்துட்டு அவர் இப்போ வீடு கட்டுறதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு அந்த புண்ணியஜனை வந்துட்டு அவர் செய்யலாம். அதே போல் உங்கள் திருமணத்துக்காக பணம் சேர்த்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக உங்களுடைய மேரேஜ்க்கான ஏற்பாடுகளை அவர் வந்துட்டு செய்யலாம். பணம் ரெடியானால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதனால தான் வந்து கொஞ்சம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காரு. ஏன்னா உங்கள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா இதெல்லாம் வந்து பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக தான். அடுத்து பாருங்கள், ஜஸ்டிஸ் கார்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் நல்லா ஹாப்பியாக இருந்தபோது ஏதோ எக்கனாமிக்கலான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வந்திருக்கலாம். மேபி நீங்கள் வந்து அதிகமாக அவரை விட ஏர்ன் பண்ணலாம், அல்லது வசதியில் நீங்கள் அவரை விட வந்து அதிகமாக இருக்கலாம், அவர் கொஞ்சம் தரம் வந்து கீழே இருக்கலாம். கரெக்டானு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் வந்து அதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு எக்கனாமிக்கலாகவும். இப்போ உங்கள் வீட்லேயே வந்துட்டு அவங்க ஒரு பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே அவங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்போ அவங்க லெவலுக்கு நாமளும் வந்து கொஞ்சம் வரணும் அப்படின்ட்டு வந்துட்டு நினைக்கிறாரு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. வேறு வந்து உங்களை விட்டு பிரியணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஈக்குவலாக அவருடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் பண்ணிவிட்டு உங்கள் கூட வாழணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றாரு. பாருங்கள், கிங் ஆஃப் பெண்டக்கல், அதாவது நீங்கள் ராணியாக இருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு வந்த கார்டில் வந்துட்டு குயின் ஆஃப் பெண்டக்கல்ஸ் வந்துச்சு. நீங்கள் ராணி, அவர் ராஜா. அதாவது அந்த ரீடிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் பர்சனோட எனர்ஜி அவங்க வந்துட்டு குயின் ஆஃப் பெண்டக்கல்ஸ், அதாவது அவங்க ஒரு ராணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா. இங்கே பார்த்திங்கன்னா இவர் உங்களுடைய பர்சன் வந்து ராஜாவாகிறதுக்கு, அதாவது ராணிக்கு மேட்சிங் யாருங்க, ராஜா தானே. அப்போது ராஜாவாகிறதுக்கான வேலைகளில் அவர் ஈடுபடுறாரு. அதே சமயத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவர் ஒரு முடிவை வந்து எடுக்கவே மாட்டாருங்க. அவர் வந்து நல்லா யோசித்து லைஃப் லாங் வர மாதிரி தான் வந்துட்டு எல்லா பிளானிங்கும் பண்ணுவார். அது போகக்கூடிய வேலையாகட்டும் அல்லது செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான லைஃப்பை அமைச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ரொம்ப வந்துட்டு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா மேட் ஃபார் ரீச் அதராக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமான வாழ்க்கை உங்கள் கூட வந்து வாழணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேபி நீங்கள் அவங்கள விட ஸ்டேட்டஸில் வந்து உயர்வாக இருக்கலாம், அல்லது அவங்களோட நீங்கள் அதிகமான சேலரி வந்து வாங்கலாம். ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக அவரும் வந்தால் தான் லைஃப் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா ஏதாவது ஈகோ பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடையிறதுல தான் அவருடைய கவனம் வந்து இருக்குதுன்னு இங்கே நல்ல தெளிஞ்ச நீரோடை மாதிரி தெரியுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து நமக்கு நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா அவர் நல்லா யோசிச்சிருவார், உங்களை தேடி வரணும், உங்களுக்கான, அதாவது உங்களுக்கான ஒரு அன்பான பாதுகாப்பான கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு மின்னல் வேகத்தில் உங்களை தேடி வருவார் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் நடந்த பிறகு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் சீக்கிரமாக உங்களை வந்து சேருவார். நேர்லேயும் வரலாம் அல்லது கால் பண்ணியும் சொல்லலாம், ஏதாவது ஒரு வகையில் அவர் வந்துட்டு உங்களை ரீச் பண்ணுவார். ஸோ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி ஆகட்டும், அவருடைய கரண்ட் எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு வந்துட்டு தெரியுது. நீங்கள் என்னதான் இப்போ கொஞ்சம் லவ்வில் அப்படி இப்படி இருக்குதுன்னாலும் உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு எண்ணமே கூட இவருக்கும் வந்து தானும் அதே மாதிரி நல்ல ஒரு கவனமாக இருக்கணும், பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் வந்துட்டு தெரியுதுங்க. இதை 2 பேர்த்தோட கரண்ட் எனர்ஜிலையும் பார்க்கும்போது உங்களுக்குள்ள பிரிவெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு சேர்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகம். அவர் வந்து லைஃப் லாங்குக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் வந்து யோசிக்கிறாரு சரிங்களா. அதனால தான்
இப்போ உங்கள் கூட வந்துட்டு நோ காண்டாக்டில் இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படிங்கும்போதும் அவருடைய மனசில் இதுதான் வந்து இருக்குது. உங்களை ஏமாற்றணும், பாதியிலே விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, இப்போ வந்துட்டு ரீயூனியன் நடப்பதற்கான அந்த ரீடிங் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஓகே, இப்போ வந்து ரீயூனியன் நடப்பதற்கான வேலை வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தலாம். இதை வந்து நம்ம பைல் 1 பைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இதாக வந்து பார்த்தலாங்க. நான் வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் ஒரு கீ செயின், அதே போல் சில்வர் கலரில் ஒரு கீ செயின் வந்து கொடுக்குறேன். இது வந்து பைல் 1, இது வந்து பைல் 2. நல்ல டீப் பிரீத் எடுத்துகிட்டு உங்களுக்கான ஒரு கீ செயின் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதாவது 1 or 2 அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் பைல் 1 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் பைல் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் கார்டை வந்துட்டு சஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் போடுற வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னாலும் நீங்கள் என்னை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பைல் 1க்கான மெசேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். ரீயூனியன் நடக்குமா? எப்போ நடக்கும்? குயின் ஆஃப் பெண்டக்கிள்ஸ். அதாவது ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் வந்திருந்தது. அதாவது நீங்கள் ஒரு குயின் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பணம் தான் உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு இஷ்யூ. அதாவது நல்லா பளிச்சுன்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் தான் வந்து உங்களுடைய இந்த பிரிவுக்கு காரணம். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அவரை விட ரொம்ப பணக்காரங்களாக இருக்கலாம், அல்லது ஹை சேலரி வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம். இப்போ மேபி 2 பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்கும்போது உங்களுடைய ரேங்கிங் அவரை விட அதிகமாக வந்து இருக்கலாம். சரிங்களா? இதுவே தான் காரணமாக காட்டுது. வந்திருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பெண்டக்கல்ஸ் ரீதியாக தான் வருது. அதாவது பணம் தொடர்பான, வேலை தொடர்பான இப்படி தான் வருது. இதுவும் பார்த்திங்கன்னா 10 ஆஃப் பெண்டக்கல்ஸ். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ராப்ளமே வந்து இது ஒன்று தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபூல் கார்டு நமக்கு தலைகீழாக வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பயத்தை வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியே நான் சொன்னேன்னு இல்லையா, எக்கனாமிக்கல் ரீதியாக அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு, லைஃப் லாங் உங்களை வச்சு காப்பாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. இப்போ அதில் கொஞ்சம் பயம் வந்து இருக்குது. நம்ம அந்த மாதிரி பண்ணிட முடியுமா, நல்லா பார்த்துக்க முடியுமா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக வர முடியுமா, வீட்டில் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நைட் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் நல்ல தெளிவாக தெரியுதுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே பார்த்திங்கன்னா இந்த மணி ரிலேட்டட் தான். மேபி நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் கூட இருந்திருக்கலாம். என்னமோ தெரில, உங்களுடைய பார்ட்னருக்கு வந்துட்டு இது அப்படியே பதிஞ்சு போச்சு. எதனால் அப்படி வந்தது அப்படின்னு வந்து தெரில. அவர் வந்து பணம் ரீதி இப்போ ரொம்ப வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இங்கே அவருக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஓகேவா இல்லை அப்படிங்கும்போது அவர் அப்ராடு போகிறதுக்கு கூட பிளான் வந்து வச்சுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அவர் மனசு முழுக்க இது ஒன்று தான் ஓடிட்டுருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாடு போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இங்கே நமக்கு எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகும். கண்டிப்பாக நீங்கள் தான் உங்கள் மனசில் இருக்கீங்க, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என்ன இந்த ரீயூனியன் நடக்கிறது வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதை முதல்ல நீங்கள் மனசில் வந்து நினச்சிக்கோங்க. கொஞ்சம் தாமதமான ஒரு செய்தி வரும் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக ரீயூனியன் நடக்கும், கொஞ்சம் வந்து லேட் ஆகும். இப்படி இன்னொரு கார்டில் இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஒரே ஒரு கார்டு பார்த்தலாம். ஓகே, 8 ஆஃப் பெண்டக்கிள்ஸ். என்னங்க இது திரும்ப திரும்ப பெண்டக்கிள்ஸே தாங்க வருது.
ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு தெரியப்படுத்துங்க. பணம் சம்மந்தமாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா திரும்ப திரும்ப இதுவே தான் வருது. பொருளாதாரம், வேலை, இந்த மாதிரி பணம், காசு இதே தான் வருது. இதுவுமே பார்த்திங்கன்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸு நம்மளுக்கு வந்துட்டு ஃப்யூச்சருக்கான வேலைகளில் ஈடுபடுறதா வந்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ட்ரைனிங்கு, வேலை, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவர் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கிற வேலையை விட ஹை சேலரிக்கு ட்ரை பண்ணுவார், இல்லைன்னா அந்த வேலையோடு சேர்த்து வேறு ஏதாவது வந்துட்டு பண்ணுவார் அப்படின்ட்டு. எதுவாக இருந்தாலும் இது ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ். அதாவது அவர் பணத்துக்காக ஓடி ஓடி பண்ணார் இல்லையா, வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுங்க. சீக்கிரமாகவே அவர் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஈக்குவலாக எல்லா வகையிலையும் வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு சரி பண்ணிக்குவார். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல செய்தியும் வந்துட்டு தருவாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் அந்த தாமதம் வந்து நிரந்தரம் கிடையாதுங்க. இது வந்து சும்மா தான், சரிங்களா? இந்த பொருள் ஈட்டுவதற்காகத்தான் இந்த தாமதம். இது ரெடி பண்ணுறதும் கண்டிப்பாக அவர் உங்களை தேடி வருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த பைல் 1 பார்த்தவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ரஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பைல் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம். எப்போ ரீயூனியன் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தரலாம். உங்களுடைய பர்சனை மனசுக்குள்ளே வந்துட்டு நினச்சிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஞ்சு கார்டு எடுத்துக்கலாம். ஓகே, பைல் 2 வந்து செலக்ட் பண்ணவங்க இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, சரிங்களா? இத்தனை நாளாக வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி குழப்பத்திலேருந்து விட்டு விலகிடலாம், இந்த மாதிரி பிரச்சனையே நமக்கு வேண்டாம், ரியூனியனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ குழப்பம் வந்து மனசில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அவங்க அந்த நிலையை விட்டு சீக்கிரமாகவே வெளியில் வருவாங்க. உங்கள் மேலே இருக்கிற அன்பு வந்து பொய்யாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எமோஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. என்ன இப்படி வந்திருந்தது அப்படிங்கும்போது அவர் விட்டு வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு வந்து இருக்கலாம். இது வந்து சுற்றி சுற்றி அவங்க வேறு ஏதாவது நினச்சாலும் உங்களுடைய நினைவுகளே வருது. இப்போ ஒரு மைண்டு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்குது. இப்போ பைல் 1ல் பார்த்தவங்களுக்கு அந்த மணி இஷ்யூ மட்டும்தான். இவருக்கு வந்து அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்குது. மேபி அது வந்து பணம் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனாகவும் வந்துட்டு இருக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்கள் கூட அந்த ரன் பண்ண போகிறத நினைக்கும் போது அவர் ஏகப்பட்ட சவால்களையும் தடைகளையும் வந்து சந்திச்சிருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அடிக்கடி உங்களுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, ஈகோ, ஏதாவது ஒன்று சண்டை சச்சரவுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஏதாவது ஒன்றை சொல்லி மேபி நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர் ஏதாவது அது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையினால் ஒரு சண்டையை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதனால் கூட அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தி எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்குது. இது வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா நேராக வந்திருந்தா, ஆனால் இங்கே நமக்கு தலைகீழாக வந்து வந்திருக்குது. நீங்கள் வந்து இப்போ அவங்க மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கலாம். அதாவது நீங்கள் கோவமாக இருக்கலாம், இல்லை அவர் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப அன்பாக தான் இருந்திருப்பீங்க, ஈருடல் ஓர் உயிர்ங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோபம் வந்து இருக்குது. மேபி அது பேசுனா சரியாயிரும், ஆனால் பேசுகிறதுக்கு ரெண்டு பேருமே கொஞ்சம் தயாராக இல்லை. ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஈகோ ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுத்து தான் வந்து போகணும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு பொறுமைக்குண்டான ஒரு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸே வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இத்தனை மனக்குழப்பம், சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை, இதெல்லாம் கோபம், இதெல்லாம் இருக்கும்போது உடனே ரியூனியன் நடக்கும்போது அது நமக்கு நிரந்தரமாக வந்து இருக்காது. திரும்ப வந்துட்டு சண்டை வந்துடும், விளையாட்டு பசங்க மாதிரி, சரிங்களா? கொஞ்சம் பொறுமை வந்து அவசியம் அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக ரீயூனியன் நடக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தி வேர்ல்டு கார்டு தலைகீழாக வந்திருக்கு.
இப்போது நேரம் வந்துருந்தது அப்படிங்கும்போது ஒரு அத்தியாயம் முடிஞ்சு இன்னொரு அத்தியாயம் பிறக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது உங்களுக்குண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பில் முடிவு வந்து கிடையாது. நீங்கள் தான் உங்களுடைய பார்ட்னர், அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன இந்த சண்டை சச்சரவெல்லாம் கொஞ்சம் மாறிட்டீங்க அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தங்க விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு இப்படி ஈகோ பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது இப்போ லவ் லைஃப்பில் இது ஓகே. நாளைக்கு மேரேஜ்க்கு அப்புறம் இப்படி வரும்போது ஒட்டுமொத்தமாக லைஃபே வந்துட்டு பாதிக்கும். சரிங்களா? ஆனால் அவங்களுடைய மனசில் உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. சரிங்களா? நீங்கள் தான் உங்கள் மனசில் இருக்கீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற அந்த கைடன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். எப்போ உங்களுடைய மனசு வந்து மாறும். நமக்கு ஒரு கார்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துருச்சு. ஓகே, நைட் ஆஃப் பெண்டக்கிள்ஸ். இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான கார்டு தான். ரிலேஷன்ஷிப் வந்து முடியறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. அதில் கண்டிப்பாக வெற்றி வந்து நிச்சயம். நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வந்து ஒன்று சேருவீங்க. உங்களுடைய எண்ணம் வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொஞ்சம் இந்த ஈகோவில் விட்டுட்டீங்க, நல்லா பேசி தீர்த்துக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளாரையே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது லைஃப் லாங் வந்து உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். காலத்துக்கும் வந்து உங்களுக்கு சண்டே வராது. முதல்ல நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? எக்கனாமிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம், மனம் தொடர்பான பிரச்சனையாகவும் வந்து இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பேசுனா தீராததுன்ட்டு எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ ரீயூனியன் நடக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் வந்து பேசிக்கோங்க. இல்லை நடுவில் கால் பண்ணாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே நல்லா பேசிக்கோங்க. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் வந்து சரி பண்ணிக்கலாம். மெயினாக வந்து கருத்து வேறுபாடு அதிகமாக வருதுங்க. கரெக்டானு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். யாரோ ஒருத்தங்களாவது வந்து விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? இப்போ வாழ்க்கையில் வந்துட்டு யார் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு நல்ல பர்சனை வந்து இழக்கக்கூடாது. சரிங்களா? அவங்க வந்து உங்களை இழக்க விரும்பலை. யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படிங்கும்போது உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிகிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிடையாது. இந்த சண்டை ஈகோவால் தான் உங்களுக்கு அந்த குட் நியூஸ் வர்றது கொஞ்சம் வந்து தாமதமாகுது. ஆனால் ஃபைனலாக நமக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ரீயூனியன் நடக்கும். சீக்கிரமாகவே உங்களை அவர் காண்டாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்குது. இப்போது இந்த பைல் 2 பார்த்த எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்லக்கூடியது வந்து டைப் பண்ணுங்கள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இதை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணி இந்த எனர்ஜியை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே அதிகமான சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த சாரி, மன்னிச்சிரு இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பிரபஞ்சத்துக்கும் இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே போல் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையும் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கும்போது அவங்களும் அதை வந்து திரும்ப சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சாரிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி வந்து உண்டு. ஓகே, இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி, அவருடைய கரண்ட் எனர்ஜி, அதே போல் ரீயூனியன் எப்போ நடக்கும், நீங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன, எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். ஃபைனலாக யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய செய்தியும் வந்துட்டு பைல் 1 பைல் 2 ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கும்போது மறக்காமல் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் சூப்பரான ரீடிங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.